ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். போக்கோவுடைய M5 சீரிஸ்ல அடுத்ததா ஒரு புது 5G ஸ்மார்ட் போன் ஆட் ஆக போகுது. இந்த 5G ஸ்மார்ட் போனை பத்தின சில லீக்ஸ் தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அந்த லீக்ஸ் எல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போக்கோ M5 சீரிஸ்ல புதுசாக வரப்போகிற இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேர் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பேரை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இல்லை. ஆக்சுவலி இது M5 சீரிஸ்ல வரப்போகிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் போக்கோ M5 5G-யா இல்லை போக்கோ M5 Pro 5G அப்படின்ற நேமில் வரப்போகுதா அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. பட் 5G ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ M5 சீரிஸ்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரியுது. அதே சமயத்தில் போக்கோவை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ போக்கோ எப்போவுமே அவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி ரெட்மி கிட்ட இருந்து லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஸோ ரெட்மி கிட்ட இருந்து லான்ச் பண்ண ஸ்மார்ட் போனை தான் போக்கோ பிராண்டிங் கிட்ட எப்பவுமே ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதே வரிசையில் தான் இந்த போக்கோ M5ல வரப்போகிற இந்த 5G ஸ்மார்ட் போனும் இருக்க போகுது. ரெட்மி கிட்ட இருந்து சைனாவில் ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண ரெட்மி நோட் 12 5G. ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் போனை தான் அடுத்து போக்கோ பிராண்டிங் கிட்ட இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்மி நோட் 12 5G அதே மாதிரி வருமா அப்படின்றது இப்போதைக்கு கிளியரா தெரியல. பட் கண்டிப்பா போக்கோ பிராண்டிங் கிட்ட போக்கோ M5 5G இல்லனா போக்கோ M5 Pro 5G அப்படின்ற நேம்ல இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போனுக்கான பேர் போக்கோ M5 5G இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் கடைசியா சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் போனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஸ்மார்ட் போன் ரெட்மி கிட்ட இருந்து சைனால லான்ச் பண்ண ரெட்மி நோட் 12 5G அந்த ஸ்மார்ட் போனை தான் ரீபிராண்ட் பண்றாங்கன்னு. ஸோ அதுல இருக்கக்கூடிய அதே டிக்டோவான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவோட தான் இங்க இருக்க போகுது. இது போக காலிங் Gorilla Glassக்கான ப்ரொடெக்ஷன் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டிஸ்பிளேல இருக்க போகுது. அந்த வகையில் டிஸ்பிளே பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுக்க போறாங்க. இது போக மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது இந்த செக்மெண்ட்ல யூஸ்வலா எல்லாரும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற இந்த ஒரு செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. ஆக்சுவலி இது இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ அதனால அதில் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஹைலைட்டடான ப்ராசஸர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு புது ப்ராசஸரை ஒரு புது ஜென்ரேஷனுக்கான ஒரு ப்ராசஸர் ஆக்சுவலி எடுத்துட்டு வராங்க. Snapdragon கிட்ட இருந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G சிப்செட்டாக ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண Snapdragon 4 Gen 1 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி யூஸ் பண்ண போறாங்க. இந்த Snapdragon 4 Gen 1 ஆக்சுவலி இது Snapdragon அந்த 400 சீரிஸ்க்கான ஒரு சிப்செட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலி இதுவும் 6 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கிட்டத்தட்ட Snapdragon 695 அண்ட் MediaTek Dimensity 8 கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கான கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு CPU ஆர்கிடெக்சர் GPU எல்லாமே பேக் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த Snapdragon 4 Gen 1 அப்படின்ற சிப்செட். அதனால பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட்ல கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஓகே தான். பிரைசிங் மட்டும் இந்த சிப்செட்டுக்கு இதுல இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் ஏற்ற பிரைசிங் செட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே டீசெண்டா இருக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா செட்டப்பா பின்பக்கம் டுவல் கேமராக்கான செட்டப் தான் இருக்க போகுது. ஸோ யூஸ்வலா ட்ரிபிள் கேமரா இருக்கும். அந்த மூணாவது கேமராவையும் தூக்கிட்டு ரெண்டே கேமரா தான் கொடுக்க போறாங்க. அதுல பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்க போகுது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தான் இருக்கு. ஆக்சுவலி இங்க 3 கேமராவும் இல்ல 2 கேமரா தான் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த ரெண்டாவது கேமரா 2 மெகா பிக்சலுக்கு பதிலாக ஒரு 8 மெகா பிக்சல் கேமராவது கொடுத்துருக்கலாம். இங்க இந்த செகண்டரியா கொடுக்கக்கூடிய 8 மெகா பிக்சலை தூக்கி விட்டு மூணாவதா கொடுக்கக்கூடிய அந்த வெத்து 2 மெகா பிக்சலுக்கான கேமராவை தான் கொடுக்குறாங்க. இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இருக்க போகுது. இதையும் கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஒரு 13 மெகா பிக்சல் இல்ல 16 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட தான் வரப்போகுது. அண்ட் ரெட்மி நோட் 12 5G சைனாவில் அவங்களும் இதே கேமரா செட்டப்போட தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதனால இதுதான் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப்பா இருக்க போகுது. மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கும், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் Android 12க்கான அப்டேட்டட் OS-ஓட MIUI 13க்கான ஸ்கின்னோட இந்த ஸ்மார்ட் போனை இந்தியன் மார்க்கெட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா ரெட்மி நோட் 12
சைனாவில் லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இதே ஃபீச்சர்ஸ் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஃபீச்சர்ஸ்க்கு இவங்க என்ன பிரைசிங் செட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்ததுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வரப்போகுது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் வரப்போகுது. பட் ஆனால் அண்டர் 15K செக்மெண்ட்ல என்ன எக்ஸாக்டான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் அந்த செக்மெண்ட்டுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த வகையில் எக்ஸாக்டான பிரைசிங் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 13,000 ரூபா அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்டை செட் பண்ணி 4GB 64GB அந்த ஒரு பேஸ் வேரியன்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலி சைனாவில் ரெட்மி நோட் 12 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனை 13,000 ரூபா அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்டுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற அந்த வேரியன்ட்டை தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ மேபி அதே மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்லையும் Poco M5 5G அப்படின்ற நேம்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே 13,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த வீடியோல நம்ம சொன்ன ஃபீச்சர்ஸோட இந்த Poco M5 5G இந்தியன் மார்க்கெட்ல வருது அப்படின்னும் பட்சத்தில் அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல எனக்கு படல. மெயினா அந்த Snapdragon 4 Gen 1 அப்படின்ற அந்த சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல ஒரு புது சிப்செட் ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கு. அப்படின்னாலும் அந்த சிப்செட்டும் Snapdragon 695க்கு கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். ஸோ ஆல்ரெடி Snapdragon 695 உடைய மார்க்கெட்ல நமக்கு அண்டர் 15K செக்மெண்ட் எல்லாம் ஒரு சில பிராண்டு கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 4 Gen 1 13,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா படல. அதுலயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமரா செட்டப்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்பவே சுமாராக தான் இருக்கு. பின்பக்கம் டுவல் கேமராக்கான செட்டப் அண்ட் முன்பக்கம் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பர்சனலி படுது. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது 13,000 ரூபாய் செக்மெண்ட் இல்லாமல் ஒரு 11,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸோட இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனா Poco M5 5G அப்படின்ற நேம்ல எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இந்த Poco M5 5G இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி 13,000 ரூபாய் இல்லை 15,000 ரூபாய் மாதிரியான பிரைசிங் செட் பண்ணாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப் டு த மார்க்கா இல்ல, அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த Poco M5 5G இந்தியன் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற உங்க ஒப்பீனியனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.